உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ்
நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 23 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் இவ்வார்த்தைகளை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, தாத்தா பாட்டிகளின் பாதுகாவலர்களாகிய புனிதர்கள் ஸ்வக்கின் அண்ணா, அதாவது நம்முடைய கன்னித்தாயின் பெற்றோர்களின் திருவிழாவை கொண்டாடுகிற இன்று அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தை இல்லாமல் அவநம்பிக்கையோடு வாழுகின்ற மக்களுக்கு நம்பிக்கையோடு கூடிய நல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலே கண் விழித்தது முதல் இரவு கண்களை மூடும் வரை இறை வார்த்தையானது நம்முடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது. பல வழிகளிலே அது விதைக்கப்படுகிறது, பல வடிவங்களிலே விதைக்கப்படுகிறது. விவிலியத்தை படிக்கும் போதும் மற்றவர்கள் வாயிலாக கேட்கும் போதும் ஒரு சில சான்றோர்கள் நம்மோடு உறவாடும் போதும் இறைவார்த்தையானது உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது. பிரசங்கம், மீடியா, யூடியூப்பு, ஜபம், திருப்பலி, பயிற்சிகள், விளக்க உரைகள் என்று பல வகைகளிலே வடிவங்களிலே இறைவார்த்தை விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்ட இறைவார்த்தை எடுத்து அதை வாழ்ந்து காட்டுகின்றவர்களை நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். அவர்களின் மதிப்பெண்களை நாம் பார்க்கலாம்.
ஒன்று 30 மதிப்பெண்கள், இரண்டாவது 60 மதிப்பெண்கள், மூன்றாவது 100 மதிப்பெண்கள். 30 மதிப்பெண்கள் பெற்றவர் இவர்கள் இறைவார்த்தை ஆர்வமாக கேட்கிறார்கள். ஆனால் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை சாத்தான், தீய சக்தி அவர்களிடமிருந்து எடுத்து விடுவதால் எல்லாமே இடையிலேயே முடிந்து விடுகிறது. இவர்களின் மதிப்பெண்கள் 30 தோல்வி அடைகிறார்கள். நான் அதிலே உண்டா? 60 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் இவர்கள் இறைவார்த்தை ஆர்வமாக கேட்கிறார்கள். கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக உண்டு. ஒரு சிலவற்றை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் இடையில் சாத்தான், தீய சக்தி தொந்தரவு கொடுப்பதால் அவர்களால் தொடர்ந்து கடைபிடிக்க முடிவதில்லை. இவர்களின் மதிப்பெண் 60. ஏதோ தத்தி முத்தி வெற்றி அடைந்து விடுகிறார்கள். நான் இதிலே உண்டா? 100 மதிப்பெண்கள் பெற்றவர் இவர்கள் இறைவார்த்தையை ஆர்வமாக கேட்கிறார்கள். கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு. சாத்தானை வென்று விடுகிறார்கள். ஆகவே வெற்றி அடைகிறார்கள். 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். இவர்கள்தான் சாதிப்பவர்கள். இவர்கள்தான் கடவுளை நம்பினால் எப்படி வாழ்வும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதை நிரூபிக்கின்றவர்கள். இதிலே நமக்கு பங்குண்டா? அன்புக்குரியவர்களே, இன்று விழா கொண்டாடப்படுகிற ஸ்வக்கி நன்னம்மாள் இந்த 100 மதிப்பெண் பெற்றவர்கள். குடும்பம் அமைக்கின்றவர்களுக்கும் குழந்தை பெறுகின்ற பெண்களுக்கும் கனடா நாட்டு மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாவலியாக இருக்கக்கூடிய கன்னிமரியாவின் தாயாரும் இயேசுவின் பாட்டியுமான இவர் முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இவர் அன்னாள் என்று அழைக்கப்பட்டார். சரித்திரபூர்வமான பதிவுகள் இல்லாததினால் பாரம்பரியம் வழியாகவே அவரது பெயரும் மற்ற விவரங்களும் நமக்கு தெரிய வருகிறது. அன்னாள் கலிலேயாவில் வாழ்ந்ததாகவும் யூதா குலத்தில் பிறந்தவராகவும் சொல்லப்படுகிறது. ஜோக்கிம் என்ற தனது கணவரை வணர்ந்தபோது தனது முதல் குழந்தையை கடவுளின் பணிக்கு அர்ப்பணிப்பதாக அன்னாள் உறுதியேற்றாள். ஆனால் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் பெற்றெடுக்க இயலவில்லை. இறுதியாக குழந்தை இல்லாமல் இருப்பதால் ஏமாற்றமும் இகழ்ச்சியும் அடைந்து ஜோக்கிம் ஜெபதபம் செய்வதற்காக தனது உதவியாளர்கள் சிலருடன் பாலை நிலத்திற்கு சென்றார். ஜோக்கிம் எங்கிருக்கிறார் என்பதை பற்றி எந்த தகவலும் தெரியாமல் தனியாக இருந்த அந்நாள் கவலையோடும் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் 5 மாதங்கள் மெதுவாக கடந்தன. கடைசியாக ஒரு வானதூதர் அந்நாளுக்கு தோன்றி கடவுள் அவரது வேண்டுதலை கேட்டருளினார் என்றும் உலகில் மற்றவரை போல வேண்டுதலை அவரும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்றும் கூறினார். ஜோக்கிம் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் அவருக்காக நகரின் தங்கத்தடுப்பு என்னும் நுழைவாயிலே காத்திருக்க வேண்டும் என்றும் வானதூர் அவருக்கு செய்தி சொன்னார். இந்த வானதூரின் குறுக்கீட்டினாலும் அவரின் செய்தியினாலும் அந்நாள் மிகுந்த பயத்திற்குள்ளானாள். என்றாலும் அவள் கீழ்ப்படைந்து தனது கணவரின் வருகைக்காக காத்திருக்க விரைந்து சென்றாள். ஜோக்கிம் வந்து சேர்ந்தபோது வானதூதர் அவருக்கும் தோன்றி அறிவித்திருந்ததனால் அவர் ஏற்கனவே அந்த மகிழ்ச்சி தருகின்ற செய்தியை, வரப்போகும் குழந்தையை அறிந்திருந்தார். அந்த வானதூதர் சொல்லியது போல அந்நாள் ஒரு மகளை பெற்றெடுத்தார். அவர்கள் அவளுக்கு மேரி என்று பெயரிட்டார்கள். அந்நாளும் ஜோக்கியமும் எருசலேமுக்கு பயணித்து குழந்தை 3 வயதாக இருக்கும் போது மேரியை கோவில் பணிகளுக்கு அர்ப்பணித்தனர். குழந்தை மேரி நடந்து சென்று தனியாகவே கோவில் படிகளில் பயமின்றி ஏறி உள்ளே சென்றாள். அந்த அர்ப்பணிப்பின் வழியாக அந்நாள் ஜோக்கியமை மணந்தபோது கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றினாள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிற குடும்பங்களை கொஞ்சம் நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் படுகிற வேதனையை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. குடும்பங்களிலும் சமூகங்களிலும் சமுதாயத்திலும் உடைய நட்பு வட்டாரங்களிலும் அவர்கள் படுகிற பாடுகள். இதிலே சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாம் அவநம்பிக்கையோடு இருக்க வேண்டிய தேவையில்லை. முதலிலே இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இறை நம்பிக்கையோடு நம்முடைய தளராத இடைவிடாத முயற்சியையும் நம்முடைய குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்ல ஆரோக்கியமான முறையிலே உள்ளத்தையும் உடலையும் உணர்வுகளையும் உறவுகளையும் வைத்துக் கொண்டால் மிகவும் ஏதுவாக இருக்கும். 3வது, நல்ல மருத்துவர்களை அணுகி முறையான மருத்துவம் பெற்றால் இதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. 4வது, வேற்று குழந்தைகளையும் நம்முடைய குழந்தைகளை போல பாவிக்கக்கூடிய அல்லது உதவி செய்யக்கூடிய அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடிய உறவாடக்கூடிய தன்மைகளையும் இவர்கள் நம்முடைய வளர்த்து கொண்டால் அவநம்பிக்கையோடு வாழ வேண்டிய தேவை இருக்காது. தகுந்த நேரத்திலே தகுந்த காலத்தில் தகுந்த முறையிலே கடவுள் நமக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை தருவார். அந்த குழந்தைகள் சமுதாயத்திற்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் சமயத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் பணி செய்கின்ற பணியாளர்களாக மனிதர்களாக உருவாக்கப்பட்டால் இன்னும் அதிகமாக மகிழ்வான ஒரு தருணத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதற்காக முயற்சி எடுப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. வார்த்தையான இறைவா, உம்மை போற்றுகிறோம்.
இறைவார்த்தையை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அந்நாளும் ஜோக்கியும் நிறைவாக்கியது போல உம்முடைய இறைவார்த்தையினால் எங்களையும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களை நிறைவாக்கும். உம்முடைய இனிமையான வார்த்தைகளுக்காக, நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாள்தோறும் இறை வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய, யோசிக்கக்கூடிய, அதனால் வருகின்ற பலனை நாங்கள் சந்திக்கக்கூடிய, அனுபவிக்கின்ற மக்களாக எங்களை மாற்றி உலக கவலைகள் மற்றும் செல்வ மாயைக்காக நாங்கள் அடிபணியாமல் எங்களை நாங்கள் உம்முடைய இறை வார்த்தைக்கு மட்டுமே நாங்கள் செவிசாய்த்து வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே,
அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா. மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே. இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே. இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே.
சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.